ஹாய், என் பேர் டீனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளேயை வச்சு ஏதாவது செய்யலான்னு பார்க்கலாம். இதில் எனக்கு நிறைய கலர்ஸ் கிடச்சிருக்கு. பிங்க், எல்லோ, ரெட் அப்படி நிறைய கிடச்சிருக்கு. இதுக்கு கேப்பில் குருவி மாதிரி பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை வச்சு இதில் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா ரவுண்டு பிடிச்சிக்கிடுறேன். இதை கேப் மேலே நல்லா இதை உருட்டிக்கிடுறேன். இதை ஃபர்ஸ்ட் நான் உருட்டிக்கிடுறேன். லைட்டாக கீழே வச்சு லைட்டாக உருட்டிக்கிட்டு இதை கேப் மேலே வச்சு உருட்டிக்கிடுறேன். எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி உருட்டிக்கிடுறேன். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த குருவி பிக்சர் நமக்கு கரெக்டாக கிடச்சிக்கிட்டு சைடு உள்ளதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது எனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நான் இதுலேயும் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நான் இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா உருட்டி இதுக்குள்ளே வச்சிடுறேன். இதை நல்லா உருட்டி நான் இதுக்குள்ளே வச்சு இதை ஊசி அமுக்குற மாதிரி அமுக்குனா வாவ், நூடுல்ஸ் மாதிரி வருது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி இதை வச்சு நிறைய டிஷ் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளேயை வச்சு உங்களுக்கு நான் வேற ஏதாவது டிஷ் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பர்கர் செய்ய போகிறேன். அதுக்கு எல்லோ கலர் சீஸாக யூஸ் பண்ணிக்கிடுறேன். கிரீன் கலர் பர்கர் வைக்கிற லீஃபாக யூஸ் பண்ணிக்கிடுறேன். அப்புறம் ரெட் கலர் டொமேட்டோவாக யூஸ் பண்ணிக்கிடுறேன். அப்புறம் இதை நான் டொமேட்டோவா யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டில் கலர் நான் பன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு பர்கர் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சாண்டில் கலர் பன் கலர் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணி நல்லா ரவுண்டு பிடிச்சிக்கிடுறேன். இதை அப்படி லைட்டாக சப்பி விட்டுக்கோங்க. ஓகே, நமக்கு ஒரு பன் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சிடலாம். அப்புறம் நம்ம டொமேட்டோ செய்யலாம். இப்போ நான் 2 டொமேட்டோஸ் செய்ய போகிறேன். கட் பண்ண டொமேட்டோ. அதுக்கு நான் குட்டி பால்ஸ் எடுத்துக்கிடுறேன். அதை நல்லா சப்பி விட்டு செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் பர்கரில் உள்ள லீஃப் செய்ய போகிறேன். அதுக்கும் குட்டி பால்ஸ் பிடிச்சிக்கிட்டு அதை நல்லா சப்பி விட்டு லீஃப் மாதிரி டிசைனில் வச்சு செஞ்சிடுறேன். நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு சீஸ் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக கிளே எடுத்துக்கிட்டு அதை நல்லா சப்பி விட்டுக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். நான் இதை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை கட் பண்ணிடுறேன்.
பாருங்க சீஸ் ரெடி ஆயிட்டு. வாங்க இதை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு பன் மேலே ஹோல்ஸை எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பன் வச்சு அதுக்குள்ள 2 டொமேட்டோஸ் வச்சு அதுக்கு மேலே லீஃப் வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சு பன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட பர்கர் ரெடி. ஆனால் இது சாப்பிட முடியாது. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் செய்யலாமே. அதுக்கு நான் கீழே டொமேட்டோ பாட்டில் மாதிரி செஞ்சு செய்யலான் இருக்கேன். ஓகே, நம்ம பண்ணை பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாஸ் மாதிரி செஞ்சுக்கிடுறேன், டொமேட்டோ சாஸ் மாதிரி. இந்த பன்னுக்கு மேலே சாஸை ஊற்றி நம்ம இதை சாப்பிடலாம். ஆனால் இதை சாப்பிடக்கூடாது.